அந்த இரவு தொழுகை தொழும்போது 2 ரக்காத்துல உட்கார்ந்து அத்தையாத்து உட்காராம 3 ரக்காத்தை டைரக்டா முடிச்சிடறாங்க. 4 ரக்காத்தை சொல்றாங்க. அது மாதிரி கொடுக்கணும். இதுவும் ஒரு கேள்விதான். இந்த இரவு தொழுகை 4 ரக்காத்துகளாக தொழுவ சம்பந்தமான கேள்வி. ரசூலுல்லாஹி ஹதீஸ், ஒரு ஹதீஸை பார்க்குறோம் நாங்க. இரவு தொழுகை என்பது 2 தொழுங்கள். சலாத்துல்லே இரவு தொழுகை என்பது 2 ஆகும் அப்படி என்று சொல்லி நபி அவங்க சொன்னாங்க என்ற செய்தி நாங்கள் ஆரம்பத்தில் உங்களுக்கு தெளிவுபடுத்தினோம். அதே மாதிரி இப்னு அப்பாஸ் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் புகாரில வருது. சுன்னத்தான தொழுகைகளை நபி அவர்கள் தொழும் பொழுது 4 ரக்காத்துகள் கொண்ட சுன்னத்தான தொழுகைகளை நபி அவர்கள் தொழும் பொழுது 2 சலாம் கொடுப்பார்கள், 2 ரக்காத்தை சலாத்தை கொண்டு பிரிப்பார்கள் என்று வரக்கூடிய ஒரு செய்தி இடம்பெறுகிறது. இந்த ஹதீஸ்களை, அதாவது சுன்னத்தான தொழுகைகள் எதை நாம் தொழுகின்ற பொழுதும் 4 ரக்காத்துகளாக இருக்கக்கூடிய தொழுகை என்ன செய்வோம்? 2 தொழ வேண்டும். தொழுகருக்கு முன்பு 4 ரக்காத் சுன்னத்து வரும் என்று சுன்னத்து இருக்கிறதுண்டா 2 கொண்டு 2 தொழுது நாங்கள் என்ன செய்யணும்? சலாம் கொடுத்து விட்டு மற்ற 2 தொழுவேன். ஏன்னா இந்த ஹதீஸுடைய பிரகாரம் நீங்க இங்க ஒரு ஹதீஸை கவனிக்க வேணும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். ஆயிஷா ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். எந்த ஹதீஸ்? அந்த 11 ரக்காத் தான் நபி அவங்க ரமலான்ல தொழுவார்கள் என்று வரக்கூடிய ஹதீஸிலே, அதாவது என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சும்ம யுஸல்லி அர்பஅன், பிறகு 4 தொழுவார்கள். அதனுடைய நீளத்தை பற்றி நீங்க கேட்காதீங்க, அதனுடைய அழகை பற்றி கேட்காதீங்கன்னு சொல்றாங்க. சும்ம யுஸல்லி அர்பஅன், பிறகு 4 தொழுவார்கள், அதனுடைய நீளத்தை பற்றி அழகை பற்றி கேட்காதீங்க. இந்த ஹதீஸை வச்சு தான் சிலர் என்ன செய்யறாங்க? 4 தொழுகின்றார்கள். இல்லைங்க அவங்க சொல்றது. இப்ப நபி அவங்க 4 தொழுவாங்கன்னு சொன்னா 2 தொழுவது என்ன செய்யும்? 4 குறிக்கத்தான் போகுது. ஏன்னா நாங்க ஆரம்பத்தில் பார்த்த இந்த இரவு தொழுகை என்பது 2 தான் என்று நபி அவர்கள் சொன்ன ஹதீஸ் அதுல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்ற காரணத்தால் 2 தொழுவதுதான் சுன்னாவுக்கு மிக நெருக்கமான சுன்னாவுடைய செயலாக தெரிகிறது. அப்படி செய்வதுதான் சிறந்தது. இல்லைங்க அவங்க சொல்றது. அடுத்து அறிஞர்கள் ஒரு அடிப்படை விதியை கூட சொல்வார்கள். நபியுடைய செயல் சொல் இந்த 2ல மாற்றம் இருக்கும் என்று சொன்னா சொல்லுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பார்கள். செயல் சில நேரம் நபிக்கு மாத்திரம் உள்ளதாக இருக்கலாம். நபி அவங்க சொல்லிட்டாங்க, நபியுடைய செயல் அதற்கு மாற்றம் நபிக்கு மாத்திரம் சில நேரம் இருக்கும். அந்த சலுகை என்பது யாருக்கு? நபிக்கு மாத்திரம் உரியதாக இருக்கும். எனவே சொல்லுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறோமா அடிப்படையில் பார்த்தாலும் கூட அது 2 தொழுவதுதான் நபி அவங்க சொல்லி இருக்கிறார்கள். இரவு தொழுகை 2 தொழுங்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் ஆக்கிக் கொள்வதுதான் சிறப்பானது.